ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் பார்ப்போம். நந்தகுமார் பழனி அவர் வந்து எலக்ட்ரான் ஸ்பின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. இது சரியான குழப்பமான டாபிக். இதை கொஞ்சம் புரியறதுக்கு நான் சாக்கர் பால்லாம் கொண்டாந்துருக்கேன். நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், டெக்னிக்கல் வீடியோஸை. என்னோட பிளேலிஸ்ட்டும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் நிறைய இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் அப்புறம் சயின்ஸ் கான்செப்ட் வந்து டிசிப்ளின் வரையாக நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. நம்ம இப்போ டாபிக்குள்ளார போகலாம். நம்ம பேச போகிறது வந்து இன்னைக்கு எலக்ட்ரான் ஸ்பின், அது சம்மந்தப்பட்டது. அது எப்படி நடக்குது, அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. இது வந்து ஒரு சூப்பர் காம்ப்ளெக்ஸான டாபிக். இது அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங். இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நான் ஃபவுண்டேஷனல் வீடியோஸ் நிறைய போடுறேன். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 வீடியோ பார்க்கணும். குவாண்டமில் நான் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்ட்ரிங் தியரி ஒன்று பார்க்கணும். அப்புறம் குவார்ட்ஸ் பற்றி பார்க்கணும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரொம்ப மண்ட குழப்பற சமாச்சாரம். இது குட் நியூஸ் என்னன்னா, நான் எல்லா வீடியோவும் அதில் வச்சிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் போய் அதை பாருங்கள். டைம் கிடைக்கும்போது நான் ஸ்ட்ராங்காக என்கரேஜ் பண்ணுவேன். நான் அந்த வீடியோஸ் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வந்து இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை போய் பார்க்கறதுக்கு. இந்த எலக்ட்ரான் ஸ்பின்னுக்கு ஆரம்பமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அது 1922 நடந்தது. ஸ்டர்ன் கெர்லாச் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்வாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஆட்டம் பீமை வந்து பாஸ் பண்ணாங்க 2 மேக்னெட்டுக்கு நடுவில். அவங்க சூஸ் பண்ணது வந்து சில்வர். அந்த சில்வர் ஆட்டமை பாஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த மேக்னெட் வழியாக உள்ளே போகும்போது அந்த போல்ஸ்க்கு நடுவில் போகும்போது ஏதாவது ஒரு சைடு தான் வந்து பெண்ட் ஆகி வந்து வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அவங்க பார்க்கும்போது என்னன்னா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சிலது நார்த் போல் அது நோக்கியும் சிலது சவுத் போல் நோக்கியும் போகிறதுனால வந்து என்னன்னா, அது ஒரு குழப்பமான விஷயமா போச்சு. ஏன் சில பார்ட்டிகல் வந்து நார்த்துக்கு அட்ராக்ட் ஆகி போகுது, சிலது வந்து சவுத்துக்கு அட்ராக்ட் ஆகி போகுது அப்படின்னா, அந்த பீம் வந்து ரெண்டாக உடஞ்சி அது வந்து 2 இடத்துல போய் லேண்ட் ஆச்சு. அப்போதான் வந்து அது ஒரு க்ளூ என்னன்னா, பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு சைடில் போகிறதும் இன்னொரு சைடில் போகிறதும் வேற அட்ராக்ஷன் புல் இருக்குது. ஆனால் அது வந்து சேம் ஆட்டமில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அவங்க கன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதனோட ரீசர்ச் எல்லாம் வந்து ஆரம்பிச்சாங்க. சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃபவுண்டேஷனை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஏன்னா இது கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா சூப்பராக குழம்பிடும். இப்போ நான் சாக்கர் பால் எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு, எலக்ட்ரான் ஸ்பின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 விஷயம் அதில் இமீடியட்டாக உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து எலக்ட்ரான் இன்வால்வ் இருக்குது, இன்னொன்று ஸ்பின் இன்வால்வ் இருக்குது. அப்படின்னு ஸ்பின்னா சுற்றுறது. ஆனால் நம்ம இந்த கான்டெக்ட்ல வந்து ஸ்பின்ன்றது வேற. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சாக்கர் பால் வச்சு. இப்போ இது ஒரு சாக்கர் பால் இருக்குது. நான் வந்து இது சுற்றினேன் அப்படின்னா இது டெக்னிக்கல் டேர்ம் வந்து நான் வந்து ஸ்பின் பண்ணுறேன் பாலை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த பாலை வந்து ஸ்பின் பண்ணுறேன். நம்ம இந்த சாக்கர் பாலை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் வந்து லைன் அப் ஆயிருக்கு. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்கு. நான் சுத்தும் போது ஆட்டம்ஸ் வந்து சுத்தலை. ஆட்டம்ஸ் வந்து ஒரு பாத்தை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து என்ன, ரவுண்டு பாத்தை வந்து ட்ரேஸ் பண்ணுது. ஆனால் எல்லா ஆட்டமும் ஒரே விஷயம் பண்ணுறதுனால வந்து அது ஸ்பின் ஆகுது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பின் ஆகுது. இப்போ நம்ம இதை எலக்ட்ரான் வச்சுப்போம். இப்போ எலக்ட்ரான் வந்து ஸ்பின் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வேணும். இப்போ எலக்ட்ரான் வந்து தனியாக இண்டிவிஜுவலான பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் கிரியேட் ஆகி இருந்தது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ஸ்பின் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பின் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் உண்மை வந்து என்னன்னா, எலக்ட்ரான் தான் லாஸ்ட் பார்ட்டிகல். அதுக்கு மேலே உள்ள பார்ட்டிகல் கிடையாது. அதுதான் லாஸ்ட் பார்ட்டிகலாக இருக்கிறதுனால வந்து இப்போ எலக்ட்ரானை ஸ்பின் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியாது. ஏன்னா அதுதான் வந்து லீஸ்ட் டினாமினேட்டர். அதுக்கு மேலே வந்து பார்ட்டிகல் இல்லை. எப்போ வந்து ஒரு ஸ்பின் எஃபெக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா, இந்த பால் மாதிரி உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் வந்து ஒரு கர்வ் பார்த்து ட்ராக் பண்ணும்போது அந்த பெரிய ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பின் ஆகும். ஆனால் நீங்கள் வேற ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து எங்கே ஸ்பின் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னா, அது ஸ்பின் எஃபெக்ட் கிரியேட் பண்ணல. இப்போ ஆட்டம் சுற்றி எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான். அது வந்து எந்த ஸ்பின் எஃபெக்ட்டும் கிரியேட் பண்ணல. ஸோ அது ஒரு விஷயம் நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கலாம். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தவே இல்லை, அது வந்து சுத்தாம தான் இருக்கு அப்படின்றது எப்படி நம்ம கன்க்ளூசிவாக வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அது சுற்றி இருந்தது அப்படின்னா அதனோட ஸ்பீடு வந்து லைட்டோட ஸ்பீடோட அதிகமாக தான் இருக்கும். அது வந்து இம்பாசிபிள். ஏன்னா ஐன்ஸ்டைன் சொல்லிட்டு போனது வந்து லைட் ஸ்பீடோட ஜாஸ்தியாக எந்த பார்ட்டிகல் வந்து ஸ்பீடு கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதுனால, இப்போ எலக்ட்ரானோட ஸ்பீடு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வச்சு நம்ம போட்டோம் அசியூம் பண்ணிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது லைட் ஸ்பீடோட ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்க முடியாதுன்றதுனால நம்ம கன்க்ளூசிவாக சொல்ல எலக்ட்ரான் வந்து சுற்றலை, அது வந்து சுத்தாம தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு எலக்ட்ரான் ஸ்பின்னு ஒரு டெர்மினாலஜி வச்சாங்க, ஸ்பின்னே இல்லைனா எதுக்கு எலக்ட்ரான் ஸ்பின்னு வைக்கணும் அப்படின்னு. இதில் தான் இருக்குதே பெரிய குழப்பம். ஸோ ஸ்பின்ன்ற டெர்மினாலஜி வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் மைண்ட் வந்து சுத்துது அப்படின்றது தான் நம்ம வந்து நினைப்போம். ஆக்சுவலாக ஸ்பின்னுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா, ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருந்தாலே அது ஸ்பின் நீங்கள் கால் பண்ணலாம். ஆங்குலர் மொமெண்டம்ன்றது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகி இருந்தாலே வந்து அது ஸ்பின்னுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு அர்த்தம் இல்லை அது ஸ்பின் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் சயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து
இன்னொரு கேள்வி கேட்கணும். ஸ்பின்றது சுத்துதா? இல்ல சுத்துறதுக்கு ரெடியா இருக்கா? அப்படிங்கிறது நீங்க கேட்கணும். கேட்டா 2மே வந்து ஸ்பின். இதுல வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குதான். அதனால தான் வந்து நீங்க படிக்கும்போது இந்த ஸ்பின் டெர்மினாலஜி பார்த்து அதுக்கப்புறம் நீங்க ஃபார்முலாஸ் பார்க்கும்போது ரொம்ப குழம்பிடும். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து ஸ்பின்னா சுத்துது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம பார்ப்போம். ஆனா இதுல வந்து அது கிடையாது. அது நம்ம தெளிவு பண்ணிடலாம் இதுல. இன்னொரு விஷயம் நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கலாம். என்னோட ஸ்ட்ரிங் தியரி வீடியோ அதை நான் லிங்க் கீழே போடுறேன். அதில் வந்து நான் குவாண்டம் பார்ட்டிகல்ஸோட டிஸ்டிங்ஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு கேட்டகரி வந்து ஃபெர்மியான்ஸ், இன்னொரு கேட்டகரி வந்து போசான்ஸ். ஃபெர்மியான்ஸ்ன்றது ஆக்சுவல் பார்ட்டிகல், அதில் தான் வந்து எலக்ட்ரான், அப்புறம் புரோட்டான், நியூட்ரான், அதெல்லாம் குவார்க்ஸ் எல்லாமே வந்து அதில் வருது. போசான்ஸ் வந்து அது ஒரு பார்ட்டிகல் தான். அது வந்து ஒரு சோஷியல் பார்ட்டிகல் அப்படின்றான். அது வந்து ஒரு இன்ட்ராக்ஷனாக வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது பார்ட்டிகலுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இன்ட்ராக்ஷனாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ அந்த பார்ட்டிகல்ல வந்து என்ன இருக்குன்னா ஒரு விஷயம், எல்லா பார்ட்டிகளும் வந்து அது ஸ்பின் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்பின்னா சுத்தது கிடையாது. ஆங்குலர் மொமெண்ட் வந்து பில்ட் ஆயிருக்கு. அதுல வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்பின் ஸ்டேட். இப்போ வந்து நீங்க எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பின் ஸ்டேட் இருக்கு. அது ஃபெர்மியான்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்பின் ஸ்டேட் இருக்கு. அப்புறம் போசான்ஸ்க்கு ஒரு ஸ்பின் ஸ்டேட் இருக்கு. இப்போ போசான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்டிஜர் நம்பர் வந்து ஸ்பின் ஸ்டேட். ஃபெர்மியான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிஜர் பிளஸ் அப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபெர்மியான்ஸ்ல வந்து எலக்ட்ரான் வந்து 1/2 ஹாஃப் தான் ஸ்பின் ஸ்டேட். அப்புறம் 2.5 இருக்கு, 3.5 இருக்கு, 5.5 இருக்கு. அதே மாதிரி போசான்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டிஜர் நம்பரா இருக்கும். 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா ஸ்பின் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சூப்பர் குழப்பமான ஒரு விஷயம். அதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ ஸ்பின் ஸ்டேட் வந்து நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கு. அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நம்ம வந்து 90 டிகிரி 90 டிகிரி அப்படி நம்ம டர்ன் பண்ணிட்டே இருந்தா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கிடைச்சிடும். அதாவது 4 வாட்டி நீங்க டர்ன் பண்ணலாம். அது 90 90 அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஸ்டேட்ல ஆரம்பிச்சதோ அதே ஸ்டேட்ல வரணும். இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து திருப்பும் போது என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட்டோட ஷேப் மாறிடும். சில ஆப்ஜெக்ட் வந்து ஷேப் மாறாது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ இந்த ஆடியன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை 90 டிகிரி இப்படி திருப்புறேன். திருப்பும்போது அதனோட ஷேப் அதே தான் இருக்கு. ஸோ நீங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஆனியன் அப்படியே தான் இருக்கு. இப்போ நான் வந்து மறுபடியும் 90 டிகிரி இப்படி திருப்புறேன். ஸோ ஃபுல் ரொட்டேஷனுக்கு நான் 4 வாட்டி திருப்புறேன். நீங்க எத்தனை வாட்டி திருப்பினாலும் வந்து இந்த ஷேப் அப்படியே தான் இருக்கு. அதனால வந்து இது ஸ்பின் 0 அப்படின்னுவாங்க. ஏன் ஸ்பின் 0 சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு டர்ன் வந்து இங்க குடுத்தாலும் ஷேப் வந்து அதே தான். அதனால வந்து இது வந்து 0 ஸ்பின் அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் பார்ப்போம். அதுல வந்து எப்படி இருக்கு ஸ்பின்னு பார்க்கலாம். இப்போ இந்த உதாரணம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு. இதே பொசிஷனுக்கு மறுபடியும் கொண்டாடணும் அப்படின்னா எத்தனை டர்ன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டர்ன் கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் வந்து வேற மாதிரியா தெரியுது. ஸோ முன்னாடி இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிடையாது. இப்போ நம்ம செகண்ட் டர்ன் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது முன்னாடி நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ அந்த ஸ்டேட் மாதிரி தெரியுது. இவன் தான் பொசிஷன்ஸ் வேற இருந்தாலும் இதை பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கு. அப்பனா இது வந்து 2 ஸ்பின் கொடுத்தா போதும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அதே மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதான் நம்ம இங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த பொசிஷன்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட் வேற மாதிரியா தெரியுது. இப்போ இந்த ஸ்பின்ல வந்து ஆப்ஜெக்ட் வந்து அதே மாதிரியா தெரியுது. ஸோ இது வந்து 2 ஸ்பின். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ 3வது எக்ஸாம்பிள் வந்து இந்த கத்திரிக்கோல் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பொசிஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு டர்ன் பண்ணுவோம். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டர்ன் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ வந்து இது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்டா தெரியுது. இப்போ மறுபடியும் செகண்ட் டர்ன் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேற ஆப்ஜெக்ட்டா தெரியுது. ஏன்னா கத்திரிக்கோல் வந்து இந்த இடத்துல தான் இருந்தது. இப்போ இந்த பொசிஷன் மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் 3வது டர்ன் கொடுத்துட்டா 4வது டர்ன்ல தான் வந்து நம்ம அந்த என்ன ஸ்டேட்ல இருந்ததோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து ரீசெட் பண்ண முடியும். அப்பனா இது ஃபுல் 360 வந்தா தான் வந்து இத வந்து நம்ம ரீசெட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ்ல வந்து ஒவ்வொரு பார்ட்டிகிளும் வந்து அந்த பார்ட்டிகிள் ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்னென்ன ஸ்பின் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ஹாஃப் ஸ்பின் அப்படின்னுவாங்க. அப்புறம் போசான்ஸ்க்கு வந்து 1 ஸ்பின் அப்படின்னுவாங்க. அப்படி என்னன்னா ஸ்பின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பார்ட்டிகிள் ஒரு இனிஷியல் ஸ்டேட்ல இருக்கு. அந்த ஸ்டேட்ல வந்து மறுபடியும் அதே ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்க வந்து எத்தனை வாட்டி நீங்க வந்து குவார்ட்டர் டர்ன்ஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா அதே ஸ்டேட்டுக்கு வரணும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபெண்டிங் ஆன் பார்ட்டிகல். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம், இதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வரணும், அதாவது விஷுவலி வரணும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பின் 2வது ஸ்பின்லேயே வந்து இது அதே மாதிரி விஷுவலா வந்துடுது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம ஸ்பின் பார்த்தோம். இப்போ குவாண்டம் வேர்ல்ட்ல வந்து ஸ்பின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ஸ்பின்னா ஒரு பார்ட்டிகல் இருக்கு. அந்த பார்ட்டிகல் வந்து ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகணும். அதாவது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகணும். அது எவ்வளோ டர்ன் கொடுத்தா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதா வந்து அந்த ஸ்பின்னோட டெஃபினிஷன். இப்போ ஒரு வெங்காயம் வச்சு பார்த்தோம். நீங்க எதுவுமே ஸ்டேட் சேஞ்ச் பண்ணாலும் நீங்க எத்தனை வாட்டி சுத்தினாலும் அது அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஸ்பின் 0. இப்போ ஃபோட்டான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு டர்ன் கொடுத்தாலே போதும் ஃபோட்டானோட பிஹேவியர் வந்து மாறிடும். அதாவது ஸ்டேட் வந்து மாறிடும். அப்பனா அதுக்கு வந்து ஸ்பின் 1. எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ஸ்பின் ஹாஃப் அப்படின்றாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பாட்டம் லைன் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி பார்த்துங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை நீங்க வந்து ஸ்விட்ச் ஆன் இருக்கா ஆஃப் ஆயிருக்கா அப்படின்னா அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ குவாண்டம் வேர்ல்ட்ல வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து ஸ்டேட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஸ்பின்ல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன ஸ்டேட்ல இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றது இப்படிதான். இப்போ எலக்ட்ரானோட ஸ்பின் ஹாஃப் ஸ்பின் எப்படி வருது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு ஸ்பின் ஸ்டேட் நம்ம பார்த்த மாதிரி ஸ்பின் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ அதுக்கு உதாரணம் வந்து இந்த இந்த புக் இந்த ஒரு பிளேன் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு புக்கு இது வந்து ஒரு பிளேன்ல இருக்கு சரிங்களா. அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இது மேலே போடுறோம். இப்போ நம்ம முன்னாடி வந்து ஆப்ஜெக்ட் தனியாக ஸ்பின் பண்ணி நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஆப்ஜெக்ட்டை மறுபடியும் ஒரு ஸ்டேட்டை மாற்றத்துக்கு, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து வேற ஸ்டேட்டுக்கு பண்ணணும்னா எத்தனை ஸ்பின் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி இப்படி திருப்பணும். இப்போ நம்ம திரும்பும்போது கீழே வந்து ஒரு பிளேன் இருக்கு, அதாவது ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டை திரும்பும்போது இந்த ஸ்பேஸும் சேர்ந்து திரும்பும். இப்போ சேர்ந்து திரும்பும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்பின் 1. ஸோ நம்ம வந்து வேற ஆப்ஜெக்ட் இப்போ பார்க்குறோம். ஆனால் எலக்ட்ரான் கேஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னா இப்போ எலக்ட்ரான் வந்து இது மேலே ஒரு ஸ்பேஸ்க்கு மேலே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரானோட ஸ்பீடும் இந்த புக்கோட ஸ்பீடும் தனியாக இருக்கும். இப்போ அது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த புக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகும், ஆனால் எலக்ட்ரான் வந்து 50% தான் ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ நம்ம வந்து ஒரு குவார்ட்டர் டர்ன் 90 டிகிரி டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா புக்கு வந்து 90 டிகிரி டர்ன் ஆகிடும். ஆனால் இந்த எலக்ட்ரான் மேலே வந்து இருக்கிறது வந்து 45 தான் டர்ன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போனா இது வந்து 1 ஸ்பின் கிடையாது, இது வந்து ஹாஃப் ஸ்பின். இது மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப குழப்பமான விஷயம். எலக்ட்ரானிக் தான் ஏன் வந்து ஹாஃப் ஸ்பின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஸ்பின்ன்றது ஒரு ஸ்பின் ஸ்டேட் இருக்குது, அப்புறம் ஸ்பின் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணும். யூஸ்வலாக ஸ்பின் பண்ணும்போது ரெண்டுமே வந்து அட் த சேம் டைம் வந்து திரும்பும். ஆனால் எலக்ட்ரான் கேஸில் வந்து என்னென்னா நீங்கள் எலக்ட்ரானை வந்து நீங்கள் திருப்பும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து 90 டிகிரி திரும்பிடும். ஆனால் எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் லேட்டாக ஒரு பாதி தான் திரும்பும், 45 டிகிரி தான் திரும்பும். அப்போனா 1 ஃபுல் ஸ்பின் ஆகலை, ஹாஃப் ஸ்பின் ஆகிறதுனால என்ன ஆச்சுன்னா எலக்ட்ரான் வந்து ஹாஃப் ஸ்பின் அப்படின்றாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து ஹாஃப் ஸ்பின் சுற்றுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஒரு 360 கொண்டாடணும் அப்படின்னா இந்த புக் வந்து 2 வாட்டி சுற்றணும். 2 வாட்டி சுற்றினா தான் எலக்ட்ரான் வந்து கேட்சப் பண்ணி அது வந்து ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் வந்து கொடுக்கும். அதாவது புக் வந்து 2 ரொட்டேஷன் கொடுக்கணும். அப்போ தான் எலக்ட்ரான் வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து வரும். அதாவது 720 டிகிரிஸ் வந்து நம்ம திருப்பினா தான் வந்து ஒரு 360 வந்து எலக்ட்ரான் வந்து பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஹாஃப் ஸ்பின். எப்பவுமே நீங்கள் ஹாஃப் ஸ்பின் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்பின் 3.5 ஸ்பின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாஃப் ஸ்பின் வந்து என்னன்னா கொஞ்சம் லேட்டாக ஸ்பின் ஆகுது அந்த பிளேன் வச்சு. இப்போ இதில் இன்னொரு குழப்பம் வந்து என்ன அப்படின்னா இந்த பிளேன் வந்து நம்ம ஒரு ஆக்சஸில் தான் பார்த்தோம். ஆனால் இந்த பிளேன் வந்து 3 ஆக்சஸில் இருக்கும், XYZல இருக்கும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸ்லேயும் நடக்கலாம், ஒய் ஆக்சஸ்லேயும் நடக்கலாம், ஜி ஆக்சஸ்லேயும் நடக்கலாம். ஸோ இது இன்னொரு குழப்பம் குவாண்டம் வேர்ல்ட். ஸோ அது எந்த பிளேனில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதனோட டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபெர்மியான்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து ஹாஃப் ஸ்பின் தான், போசான்ஸில் இருக்கிறது 1 ஸ்பின். அதே மாதிரி அதாவது ஃபெர்மியான்ஸில் வந்து நம்பர்ஸ் இருக்குது, பட் ஆனால் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஆனால் முடிகிறதுனா ஹாஃபில் வந்து முடியும். போசான்ஸில் மட்டும் தான் ஃபுல் இன்டீஜர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன ஸ்பின் கவுண்ட் அப்படின்னு. ஏன் வந்து இந்த ஸ்பின் நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா நம்ம குவாண்டம் வேர்ல்டுக்கு போனதுனால தான். குவாண்டம் வேர்ல்டில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. ரிசல்ட்டை கலெக்ட் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதுதான் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஒரு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ், அதாவது 1 or 0 இந்த ஸ்டேட் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக வேணும். ஆனால் குவாண்டமில் வந்து நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம் எல்லாமே வந்து அனலாக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து குவாண்டமில் இருக்கும். அந்த டேட்டா பாயிண்ட்ஸை வந்து நம்ம ரீசன் பண்ணி எந்த டேட்டா பாயிண்ட் வந்து 1க்கு வருது, எந்த டேட்டா பாயிண்ட் வந்து 0க்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் அது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். அதனால தான் வந்து நம்ம குவாண்டம் கேட்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். இதில் வந்து லாஜிக் கேட்ஸ் இருக்குது மைக்ரோ ப்ராசஸரில். நம்ம குவாண்டமில் வந்து குவாண்டம் கேட்ஸ் இல்லை கியூபிட் கேட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் அந்த மேத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஸ்பின் ஸ்டேட் தான் வந்து எங்கே இருக்குது அதை பொறுத்து வந்து என்னென்னா நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஏதர் அது ஃபுல் நம்பர் ஆஃப் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் வந்து அந்த ஸ்பின் ஸ்டேட் வந்து எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் அது இருக்கும்போது நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கன்க்ளூசிவான ஒரு ஆன்சர் வேணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஸ்பின் ஸ்டேட் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து குவாண்டமில் வந்து இந்த எல்லா கான்செப்டும் வந்து உருவாக்கி அப்புறம் அதை ப்ரூவும் பண்ணுறாங்க. இப்போ எலக்ட்ரான் ஸ்பின்ன்றது ஆக்சுவலாக வந்து அது சுத்தது கிடையாது. எலக்ட்ரான் ஸ்பின்றது ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபெர்மியான்ஸில் இருந்ததுனால வந்து எலக்ட்ரானுக்கு வந்து ஹாஃப் ஸ்டேட் அப்படின்வாங்க. ஸ்பின் நம்பர் வந்து 1/2. ஃபெர்மியான்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து 1/2ல தான் வந்து முடியும். ஹோல் இன்டீஜர் நம்பர் வந்து போசான்ஸில் வந்து இருக்குது. ஸ்பின் ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிகளோட அப்பியரன்ஸ் ஆஃப் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எத்தனை டேர்னில் வந்து அது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஸ்பின் நம்பர். இப்போ அதை நம்ம வந்து ஆனியன் அப்புறம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ எலக்ட்ரான் கேஸில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பின் ஸ்பேஸில் வந்து எலக்ட்ரான் ஸ்லோவாக போகிறதுனால வந்து ஸ்பேஸ் அது ஃபாஸ்ட்டாக போகிறதுனால என்னாச்சுன்னா அது வந்து ஹாஃப் ஸ்பின் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ஃபெர்மியான்ஸோட காமன் பிஹேவியர். ஆனால் போசான்ஸ்க்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. போசான்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ் கூடயும் சேர்ந்து அது டேர்ன் ஆகிறதுனால வந்து அதுக்கு வந்து 1/2 இல்லாமல் அது 1 அப்படின்னு வந்து வந்துச்சு, ஹோல் இன்டிஜர் நம்பராக வந்துச்சு. ஸோ போசான்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹோல் நம்பர்ஸ் தான். ஸோ இதனால் என்ன நம்மளுக்கு பயன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது குவாண்டம் வேர்ல்டில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா குவாண்டம் நம்ம வேர்ல்டில் வந்து எல்லாமே ப்ராபபிலிட்டிஸாக இருக்குது. ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு கன்க்ளூசிவாக ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அந்த கன்க்ளூசிவ்னஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டில் இருக்கோ நம்ம அதுக்கு பக்கத்தில் என்ன ஹோல் நம்பர் இருக்கோ நம்ம வந்து அது எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் 1 and 0 வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு. ஆனால்
அது நடுவுல இருக்கிற எந்த நம்பர் வந்தாலும் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாது. அதனால குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வந்து அவங்க ப்ராபபிலிட்டி வச்சு பண்றதுனால வந்து எண்ட் ரிசல்ட் வந்து எனிவே 1 அண்ட் 0 ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இது வந்து இருக்கா இல்ல அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்பின் ஸ்டேட் வச்சு தான் வந்து டிசைட் ஆகும் எந்த இடத்துல வந்து நம்ம லீன் ஆகணும். இப்போ 1ல லீன் ஆகணுமா இல்லை 0ல லீன் ஆகணுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்பின் ஸ்டேட் வந்து டிசைட் பண்ணும். அது எங்க வேணா இருக்கலாம். எந்த டைமென்ஷன்ல வந்து எந்த இடத்துல ஸ்பின் இருக்கு அதை பொறுத்து வந்து நம்பர் வந்து மாறிடும். ஸோ இந்த குவாண்டம் வேர்ல்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அதோட ஸ்பின்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. நம்ம வந்து ஒரு ஹை லெவலில் தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து மேக்னட்டிசம் அதனோட இம்பாக்ட் அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸாக பண்ணல இந்த வீடியோவில். அதெல்லாம் பண்ணால் இன்னும் பெரிய வீடியோவாக மாறிடும். ஸோ இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக. இப்போ நீங்கள் புக்கை போய் பார்த்து அந்த ஸ்பின்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். சரி, என்னோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சரிங்களா? பாய்.